ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். மும்தாஜ் அவர்கள் சடனா சினிமா விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு தோணும். என் மதத்துல இந்த ப்ரொஃபஷன் இஸ் நாட் அலவுட். இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் ட்ரெஸ் போடுவேன்ல, ஃபேப்ரிக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போல, அவருக்கு டெய்லர் ஷார்ட் ட்ரெஸ் தான் தேய்ச்சி கொடுத்தாங்க, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்டிருக்கேன். என்னுடைய பழைய வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தீங்க. அந்த ரெக்வஸ்ட் ஏன் வச்சிங்க ஃபேன்ஸ்? இப்போ எனக்கு அஷேம்டா தயவு செய்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் உங்கள் இன்டர்வியூவில் நான் சாகுக்கு அப்புறம் என்னோட பழைய இமேஜ் எல்லாருமே போட்டு போஸ்ட் பண்ணாங்க. பப்ளிக் ஸ்டண்ட் இது இல்லை அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களோட வந்திருக்கும்ல. நான் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். நீங்கள் எனக்கு சாப்பாடு போடல. அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, இஸ் மும்தாஸ் ஆல்ரைட், என்ன வேணும்னா கூப்பிட்டுக்கோங்க, கிளவி கூப்பிட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ரெடி ஆகுறதுக்கு 2-3 hours, கரெக்ட். இப்போ 15 minutes மேக்கப் போடுறது நிறுத்திட்டேன். சின்ஃபுல் ஐஸ், பாவப்பட்ட கண்களை நான் பார்த்தேன், மேக்கப் பார்த்தேன். இதுக்கு நான் என்ன பதில் கொடுத்தேன்? யாருமே எனக்கு இதை பற்றி கேட்கல இது வரைக்கும். ப்ளீஸ் 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 எப்படியாவது எனக்கு பெருக்கிறது துடிக்கிறது என்ன வேலை வாங்கி கொடுத்தாலும் நான் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். அல்ல, நான் சாக போறேனா? வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இஸ்லாமிக் கிரீட்டிங். இதுக்கு அர்த்தம் அல்லாஹ்வோட ரஹ்மத், அல்லாஹ்வோட மர்சி அண்ட் பிளெஸிங்ஸ் அப்பான். உங்களை நாங்கள் ரொம்ப வருஷமா பார்த்துருக்கோம் சினிமாவில் நாங்கள். ஸோ அங்கேருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்ததுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் எதை சொல்லுவீங்க உங்கள் லைஃப்ல? இது கேள்வி எனக்கு எவ்வளோ தடவை எல்லாருமே கேட்டிருக்காங்க. தட் ஒரு நாள் நான் திருப்பி கடவுள்கிட்ட போகணும், ஒரு நாள் கண்டிப்பா என் கிரேவுக்கு போகணும். ஒரு வழி எல்லாம் காட்டினாங்க. இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் டேர்னிங் பாயிண்ட், அந்த ரியலைசேஷன். சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாக போறோம் ஒரு நாள். எவ்ரி ஒன் ஹேஸ் டு டை, ரைட்? பட் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா வாழ்க்கை, வி லிவ் வெரி கேர்லெஸ்லி, லைக் தெர் இஸ் நோ டெத். நம்ம இம்மார்டலா இருக்கிற மாதிரி நம்ம வாழ்றோம். பட் தட்ஸ் நாட் த ஃபேக்ட். ஸோ நான் என்ன நினைப்பேன்னா, தட் இந்த உலகம், இந்த வாழ்க்கை இஸ் அ டிரான்சிட். திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். இது லைஃப் இஸ் ஷார்ட், ரொம்ப சின்ன லைஃப், கண்டிப்பா ஒரு நாள் முடிய போகுது. பட் அங்கே இருக்க போறது வாழ்க்கை, அது எப்பவுமே முடியாது. ஆனா அந்த டெஸ்டினேஷனுக்காக தான் அந்த டேர்னிங் பாயிண்ட். ஓகே, ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க என்னோட தவறுகளை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ வந்து ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்தது? அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். அது என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா ப்ரொஃபஷன் வேற, பர்சனல் லைஃப் வேற, ஸ்பெஷலி சினிமால இருக்கிறது. பிகாஸ் நாங்க இப்போ மேக்கப் போட்ட காஸ்டியூம் போடுறோமே, அந்த டைம் வி ஆர் பிளேயிங் தட் கேரக்டர். அனிதா, ஜூலி, வாட் எவர் கேரக்டர் ஐ எம் பிளேயிங், இட்ஸ் லைக் அதே ஒரு கேரக்டர், அது வேலை, நான் ஹார்ட் ஒர்க் செய்கிறேன், அதுதான் மைண்ட்க்கு வரும். பட் பாட்டம் லைன் இஸ், என் மதத்தில் இந்த ப்ரொஃபஷன் இஸ் நாட் அலவுட். பேசிக்லி அதான். நிறைய நாள் ஆயிடுச்சு அது ரியலைசேஷன் வந்து. பட் அதை ஏற்றுக்கிறதுக்கு, அது ஐயோ எவ்வளோ வருஷம் நான் இதிலே இருக்கேன், எனக்கு வேற எதுவுமே வராது, நான் என்ன பண்ண போகிறேன், யூனோ, தட் இஸ் ஹவ் இட் வாஸ். ஸோ ஸ்லோலி இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், அந்த ட்ரெஸ் போட மாட்டேன், இந்த சாங் நடிக்க மாட்டேன், ஸ்லோலி அப்படியே ஆரம்பிச்சுட்டு. then I was like, no, even then சரி இதே வேண்டாம். லைக் ஒரு இடத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, இந்த பாதி ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா that doesn't work. ஸோ அதுக்காக that was what it was. ஸோ பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே, உங்களுடைய ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, மும்தாஜ் அவர்கள் சடனா சினிமா விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு தோணும். பட் நீங்க சொல்ற பதில பார்க்கும்போது இல்ல, இட்ஸ் a process, நான் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் விலகி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பதில் அதுதான் இல்லைங்களா? சினிமா பொறுத்தவங்க இட்ஸ் அ கிளாம் இண்டஸ்ட்ரி, எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்போ நீங்க இருக்கிறது கம்ப்ளீட்லி ஒரு ஸ்பிரிச்சுவல்ல நீங்க இருக்கீங்க. இந்த ரெண்டு லைஃப்க்கான பெரிய வித்தியாசத்தை என்ன நீங்க பாக்குறீங்க? நிறைய பணம் வச்சுட்டு ஆள் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, என் மனசுல நிம்மதி இல்லை சொல்லுவாங்களா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு டென்ஷன், கஷ்டத்துல இருக்கிறவங்க கூட அதான் சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் காரணம் நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா, நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த்காக என்ன சாப்பிடுறோம், என்ன தேவைப்படுது, சாப்பாடு தேவைப்படுது, தண்ணி தேவைப்படுது. பட் உங்க சோலுக்கு, உங்க ஆத்மாக்கு தேவைப்படுது உங்க கடவுளோட கனெக்ஷன். அது கனெக்ஷன் கிடைக்கல வரைக்கும் அந்த கண்டென்ட்மெண்ட், அந்த திருப்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது கிடைக்காது. நீங்க எவ்வளவு வேணும்னா சம்பாதிச்சுக்கோங்க, என்ன வேணும்னா பண்ணிக்கோங்க, எல்லாமே. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், எல்லாமே இருக்கு,
ஆனா சோகமா இருப்பாங்க. அண்ட் ஐ ஹவ் அதே நேரத்துல எதுவுமே இல்லாத ஆள் கூட ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அது கனெக்ஷன் இருக்கணும். ஸோ உங்க சோல் ஓட சாப்பாடு ரிஸ்க் இஸ் கனெக்ஷன் வித் யோர் கிரியேட்டர். கிரியேட். ஸோ ரெண்டத்துல வித்தியாசம் இது. ஃபேம், புகழ், இங்கே போனாலும் யூனோ இட் இஸ் லைக் யோர் ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே இருக்கு. பட் அந்த திருப்தின்னு சொல்லுவாங்கல்ல, that only comes அந்த கடவுளோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அந்த கனெக்ஷன் கிடைக்கும் போது தான் அது கண்டென்ட்மெண்ட். இப்போ நீங்க இடையில சொல்லியிருந்தீங்க அந்த பணம், பேர், புகழ் எல்லாமே சொன்னீங்க இல்லையா? இது ரொம்ப நாளைக்கு இருக்காது அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்துச்சு அந்த எண்ணம்? இதெல்லாமே வந்து சொன்ன ஒரு மாயை மாதிரி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப நாள் இருக்காது இந்த ஃபேம். இப்பவுமே ஃபார் நோபடி யார் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இன்னைக்கு யாரும் அவங்கள ஞாபகம் வைக்கிறாங்க? இட்ஸ் வெரி வெரி ரேர். சரி, இப்பாவது ஒரு வந்தா ஒரு பழைய படம் வந்தா ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் அப்படி எல்லாரும் சொல்லிட்டு பேர் வரும். பட் இந்த குரான்ல ஒரு ஆயத் இருக்கு, குல்ல மன் அலைஹா ஃபான் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் வில் பெரிஷ். இதை எனக்கு தமிழ்ல சுத்தமா டிரான்ஸ்லேட் பண்ண வராது. தயவு செய்து ரிக்வெஸ்ட் பண்றேன், ப்ளீஸ் உங்க இன்டர்வியூல கேப்ஷன் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஃப்ளோல பேசிட்டு இருக்கும் போது எனக்கு தமிழ் எவ்வளோ வராது. குரான்ல ஒரு ஆயத் இருக்கு, குல்லு மன் அலைஹா ஃபான் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் வில் பெரிஷ். அண்ட் தட் இஸ் சோ ட்ரூ, so true. And that is what it is. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாடி ஷேமிங் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நீங்க அது பெரிய ரீச் ஆச்சு. அது இப்போ நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்களை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றீங்க? பல்வேறு விதமா மாத்துறாங்க. சொல்லலாமா உங்களுக்கு? ப்ளீஸ். இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் ட்ரெஸ் போடுவேன்ல, ஸோ I used to hear comments. அந்த டைம் சோஷியல் மீடியா எவ்வளோ இல்லை, பட் I used to hear comments like saying that ஃபேப்ரிக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போல, அவருக்கு டெய்லர் ஷார்ட் ட்ரெஸ் தான் தேய்ச்சி கொடுத்தாங்க, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்டிருக்கேன். பட் இப்போ ஐ ரிமெம்பர் நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணேன், அதில் என்னோட அபாயா வாஸ் ஃப்ரீ ஃப்ளோயிங். அந்த போட்டிருக்குத துணியில 2 குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் தேய்ச்சிக்கலாம். இட்ஸ் லைக் த கான்ட்ராஸ்ட் ஆஃப் தட் அண்ட் திஸ். ஸோ வாட் இஸ் த கமெண்ட்ஸ் கோயிங் டு மேக் எனி டிஃப்ரென்ஸ் டு? மற்றவங்க என்ன பேசுறாங்க எல்லாத்துக்கும் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணா இவங்களே ஏதாவது சொல்லுவாங்க. இவங்க உங்களுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய பழைய வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை நீங்கள் அந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் எப்படி, அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ நினச்சி பார்க்க மாட்டீங்க, பட் அந்த ரெக்வஸ்ட் ஏன் வச்சிங்க ஃபேன்ஸ்க்கு? ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் மை சின்ஸ் பிகாஸ் நான் எப்போவுமே நினைக்கக்கூடாது தட் நான் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிட்டேன். I know Allah has forgiven me. Allah enna manichu vittara. Yen Allah Ghafurur Rahim. Not because I deserved it, but because my Allah is most merciful. I always want to remember how I disobeyed him so that I don't disobey him. Marbadi disobey panna kudadu. But mattavangala adu paatittu irukumbodhu ipo enakku ashamed of feel. இப்போ நீங்க ஒரு பாதையை சூஸ் பண்ணிட்டீங்க, லைக் ஸ்பிரிச்சுவல் பாதைன்னு. இப்போ நீங்க அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னீங்க எல்லாத்தையுமே நான் மை ரிக்வெஸ்ட் வாஸ் நான் சாகுக்கு அப்புறம் என்னோட பழைய இமேஜ் எல்லாருமே போட்டு போஸ்ட் பண்ணாதீங்க. வாட் ஐ ஹவ் டன் இஸ் டன் அண்ட் கான். நவ் ஐ எம் அ ஹிஜாபி வுமன். ரெஸ்பெக்ட் மை அட்டையர், ரெஸ்பெக்ட் மை லைஃப், ரெஸ்பெக்ட் மை ஏஜ். என்ன வேணும்னா கூப்பிட்டுக்கோங்க, கிளவி கூப்பிட்டுக்கோங்க, and whatever you want call me, I don't care. But respect my attire. என்னோட பழைய ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணாதீங்க. அதை வச்சுட்டு இன்டர்வியூ கொடுக்குறது, அதுக்கு தம்ப்நெயில்ல கூட என்னோட பழைய ஃபோட்டோஸ் போடுறாங்க. ஐ டோன்ட் நோ, த பீப்புள் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ். நான் ரிக்வெஸ்ட் தானே பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் கூட போடுறாங்கன்னா இட்ஸ் ஓகே, அல்லா நோஸ், வாட் கேன் ஐ டூ, ரைட்? ஸோ இட் இஸ் லைக் they have to throw it to my face again and again. நீ இது பண்ண, நீ அது பண்ண. ஆல்ரைட், டூ இட், நோ ப்ராப்ளம். நேரில் ஏதாவது ரசிகர்கள் உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னா நீங்கள் ஹவ் யூ டேக் இட்? நீங்கள் வேற ஒரு பார்த்து எடுத்துட்டீங்க, தெரியாதவங்க உங்களை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட்ல வந்து டக்குன்னு பேசுவாங்க, இல்லை ஏதாவது பழைய விஷயம் சொன்னால் ஹவ் யூ ரியாக்ட்? பழைய விஷயம்னா என்ன? படங்களை பற்றி சொல்கிறேன் நான். இப்போ உங்களோட மூவிஸ் பற்றி ஏதாவது வந்து பேச வந்தாங்கன்னா, கான்வர்ஸ் பண்ணாங்கன்னா ஹவ் யூ ரியாக்ட் அந்த ரசிகர்கள் கிட்ட? ஐ ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் டர்ன் அவே. என்ன சொல்ல முடியும்? மேடம் அடுத்த படம் இப்போ மேடம், இல்லை நான் விட்டுட்டேன். அப்படிங்களா? ஆமாம் மேம். ஏன் மேம்? வாஸ் லைக் தேங்க்யூ. நான் எல்லா இடத்துல நின்றுட்டு கதை சொல்லி பேசிட்டு இருக்க முடியாது. உங்களுடைய அப்பியரன்ஸ் எல்லாமே, ஈவன் உங்களோட அட்டையர் கூட மாறிடுச்சு அதுக்கப்புறமா இல்லையா?
ஸோ இது என்ன மாதிரியான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது வெளியே போகும்போது இடங்களுக்குலாம்? வேற லெவல் லிபரேட்டடா ஃபீல் பண்றேன். ஓ நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். எனக்கு நான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச பெரிய பெரிய டிசைனர் அவுட்ஃபிட்ஸ்ல இருந்து க்ளோத்ஸ் எல்லாமே ஐ ஹவ் worn the best, alhamdulillah. But now even if I buy a 1300 rupees abaya, I feel like the most beautiful woman. இட்ஸ் எதுக்குன்னா அது நீங்க ரெடி ஆகும்போது முன்னாடி எப்படி இருந்தது, நீங்க ஒரு 2 hours மேக்கப் போடுவீங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணுவீங்க, எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கூட யூ வாண்ட் த அப்ரூவல் ஆஃப் பீப்புள். நீங்க வெளியில போனா உங்களுக்கு 4 பேர் சொன்னோம் சூப்பரா இருக்கு ட்ரெஸ், பியூட்டிஃபுல்லா இருக்கு, இன்னைக்கு மேக்கப் எவ்வளவு அழகா இருக்கு, எல்லாமே சொன்னோம். அப்புறம் தான் யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். நான் பண்ணது 2 hours மேக்கப் வேலைக்கு ஆயிடுச்சு. நோ உமன் இதை டினை பண்ண முடியாது. சினிமால இருந்தாலும் இல்லையோ, nobody will deny, correct? இப்போ என்னன்னா I dress up, I look in the mirror, Allah, am I pleasing to you? உனக்கு நான் பிடிச்சிருக்கா அல்லாஹ்க்கு கேட்பேன். I see myself and அதுல எனக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது நிம்மதி that is the thing. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? and அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க நீங்க? Most biggest challenge for me was lipsticks. வேற ஏதோ சொல்ல போறீங்க நினைச்சிட்டு இருந்தேன். No, it was lipsticks for me and music. Okay. So music was very easy, cut பண்ணிட்டேன். Lipsticks I gave away. I only now use in the tinted lip gloss வரும்ல, because எனக்கு lips ரொம்ப dry ஆகும். Okay. So because of that, and so slowly from my bold red, my favorite shade was ruby woo. அது bold red ல இருந்து now coming to a tinted Vaseline lip balm. It's a long journey. True. And inshallah one day I will அதுவும் change பண்ணிட்டு plain lip balm க்கு போயிடுவேன். நான் வந்து ஏதோ பெரிய பதில் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சின்னதா முடிச்சிட்டீங்க. இல்ல இல்ல இது உங்களுக்கு சின்னது, எனக்கு சின்னது. இல்ல நிச்சயமா எனக்கு புரியுது. அதாவது வந்து யோசிக்கும் எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க லைஃப் அப்படின்னு டக்குன்னு இந்த விஷயம் உங்களுக்கு நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி ரெடி ஆகுறதுக்கு 2-3 hours. கரெக்ட். இப்போ 15 minutes. ஓ அப்ப போட்டு ஹிஜாப் இது பின் பண்றதுக்கு தான் அதிகமா டைம் ஆகும். ஓகே, மேக்கப் போடுறது நிறுத்திட்டேன். கண்ணுல இது மை இல்ல, இது இத்மித் சுர்மான்னு சொல்லுவாங்க. என்னோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் used to apply this every night before sleeping. So it is the sunnat of Rasulullah. That and lip gloss. வேற என்ன இருக்கு பண்றதுக்கு? பெருசா ஹேர் ஸ்டைல், ப்ளோ ட்ரை, இது ஸ்பா எதுவுமே இல்ல. ஒரு Life is கொண்டை so easy. போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ் சீக்கிரமா முடியுது எல்லாமே. நீங்க வந்து மெக்கா போனதுக்கு அப்புறமா உங்க லைஃப் என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் இருந்துச்சு? யூனோ நான் சின்ன வயசுல இருந்து டீனேஜ் இயர்ஸ்ல இருந்து சொல்வேன், ஹஜ் சீசன்ல யூனோ தூர்தர்ஷன் எல்லாரும் சேனல்ஸ் கவர் பண்ணுவாங்க, மக்கா டிவில பார்ப்போம், அண்ட் எல்லாரும் ஃபேமிலி உட்காந்து அழுவாங்க, நாங்களும் போனோம் அந்த மாதிரி எவ்ரி திங். ஸோ அது எப்பவுமே ஒரு மைண்ட்ல இருந்தது. ஸோ யார் அங்கே போனாலும் ரொம்ப அவங்களுக்கு ஃபேமிலியில ரொம்ப யூனோ அவங்கள வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது இது அதை எல்லாரும் பண்ணுவாங்க. நான் டு பி லைக், நான் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐ வாஸ் லைக், சரி now I'm working, இப்போ போக மாட்டேன், பட் இன்னைக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் லைஃப் மாறிடுவேன். ஓ அப்படி மைண்ட்ல இருந்தது. ஃப்ரம் மை 20 years of age என் மைண்ட்ல என்ன வந்ததுன்னா, எல்லாமே விட்டுட்டு நான் மக்கா மதீனால போய் ஜாப் பண்ணுவேன். என்ன ஜாப்னா, ஐ யூஸ் டு லிட்ரலி பெக் பீப்புள், யாராவது அங்கேல இருந்து அங்கே ரொம்ப பெரிய ஆளுன்னா அப்படி ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு அங்கே பெருக்கிறதுக்கு ஜாப் கிடைக்குமான்னு கேட்பேன். ஓ 20 வயசுலயே சொல்றீங்க? 20 இயர்ஸ்ல? எஸ் எஸ், அண்ணா இஸ் ஆல்சோ விட்னஸ் டு திஸ். ஒரு ஹஜ் கமிட்டி மெம்பர் எனக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணேன். ஐ ரிக்வெஸ்டட், ஐ வாஸ் லைக் ப்ளீஸ் 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 எப்படியாவது எனக்கு அங்கே போயிடுங்க, எனக்கு அங்கே பெருக்கிறது துடிக்கிறது என்ன வேலை வாங்கி கொடுத்தாலும் நான் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். அவர் சிரிச்சாங்க, ஏன்னா அந்த டைம் சினிமாவில் they didn't take me seriously. அப்ப நீங்க ஒரு எஸ்டாப்லிஷ்ட் ஆக்டர் நீங்க? Yes. Okay. I started working at the age of 16, right? Yeah, okay. So பட் அல்லாவோட பிளான் வேற இருந்தது. அது எப்படின்னா, நான் என்ன சொன்னேன், நான் அங்கே போயிட்டு வந்தேன்னா லைஃப் சேஞ்ச் பண்ணிடுவேன். நோ, பட் அல்லா செட் நோ, ஐ வில் சேஞ்ச் யூ அண்ட் தென் ஐல் கால் யூ. ஸோ என் லைஃப் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான்
அல்லாஹ் கிட்டல இருந்து எனக்கு அந்த இன்விடேஷன் வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் மெக்கா போகும்போதே யூ கம்ப்ளீட்லி யூ சேஞ்ச். எஸ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் தான் the plan was made. Till I did not change, there were no plans. Suddenly நான் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஓவர் நைட் ஒரு நாள் பிளான் ஆயிடுச்சு. விசாக்கு அப்ளை பண்ணோம், விசா கிடைச்சிருச்சு, டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம். அண்ட் within a few days I was in Makkah. நான் கம்ப்ளீட்டா மாறினதுக்கு அப்புறமா தான் நான் அந்த பயணமே மேற்கொண்டேன்னு சொல்லி, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? I was so excited. So I still remember, எனக்கு மொபைலில் மை ட்ராவல் ஏஜென்ட் என்னோட ஹஜ் வீசா அனுப்புனாங்க. அது பார்த்த உடனே I started crying. I got up and I went for Sajda Shukr. So whenever you get an news, you don't need wudu, you just go and you bow down into Sajda and you thank Allah. So Anna panicked. My nephew was there and he was like, Enaichi, because I'm just crying loudly and I'm doing sajda. They thought some calamity or family la yaar settitanga nu bayanditanga. And what happened? Will you tell? But I yaar kitteyum pesa vena. First Allah ke nandri sonnum sollite I went for my sajda. And then I told him and he was like, you're mad woman. Yaar bayanditanga. So na enna solla mudiyum, because see, Hajj is like the biggest thing for a moment. It's the biggest thing. And you getting an opportunity to go there. அதுக்கு மேல என்ன பயம் தெரியுமா? அந்த எஹ்ராம் போடுவாங்கல்ல, எஹ்ராம் இஸ் த பில்கிரிம் ட்ரெஸ். அத போடுறதுக்கு முன்னாடி நான் சாக கூடாது, அது வேற பயம். லைக் அல்லா, நான் சாக போறேன்னா மக்கா போய் சேர்ற போது டேக் மை லைஃப். அதுக்கு முன்னாடி பிகாஸ் ஐ வாண்ட் டு டை அட்லீஸ்ட் ஹஜ் அது ஒரு எஹ்ராம்ல கூட பரவாயில்ல. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தது ஹஜ்ஜோட ஜேர்னி. Alhamdulillah, Allah has blessed me with 2 Hajj and I have niyyah to do as many as long as I'm alive. Alhamdulillah. Ameen ya Rabbi. அதில் ஒரு பதிவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து சின்ஃபுல் ஐஸ், பாவப்பட்ட கண்களில் நான் பார்த்தேன், மெக்காவை பார்த்தேன், என்னோட டான்சிங் லெக்ஸில் நான் நடந்து போனேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி ஒரு பதில் கொடுத்துருந்தீங்க நீங்கள், பட் ஸ்டில் இதுக்கு நான் என்ன பதில் கொடுத்தேன்? யாருமே எனக்கு இதை பற்றி கேட்கல இது வரைக்கும். அப்படியா? பதில் பண்ண I'll tell you what it is. ஆடிட் இருக்கும்போது பிளிஸ்டர்ஸ் வந்திருக்க காலில், பிளட் கூட வரும் சில நேரம், பிகாஸ் நம்ம டான்சிங் ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பெரிய அச்சீவ்மெண்ட் நினச்சிட்டு இருந்தேன் நான். அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் வென் ஐ வாக்ட் Makkah and Medina, and when I walked from Muzdalfa to Mina, they are the main spots of Hajj. Adoda main spots. And doing the tawaf of the Kaaba sutti nadaponla, Safa Marwa, the distance where Hajra alayhi salam ran, and appo vanda the Kalvali felt like I cannot. Spain can be so sweet. அது வேற ஒரு ஃபீலிங். நான் எப்படி சொன்னாலும் புரியாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். ஸோ அதை பண்ணிட்டு இருந்தது ஆளுக்கு அல்லா யூர் மேக்கிங் அத கால் நீங்க உங்க ஹரம்ல நடக்க வச்சுட்டீங்க. I'm walking, even while walking, when I did my first Hajj, the temperature was 52 degrees in Makkah. அந்த வருஷம் நிறைய பேர் died out of heat stroke. எனக்கு heat stroke ஆயிடுச்சு. I was very serious. On the 3rd day of Hajj, just after Arafat, நான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். I had 105 degrees temperature. They put me in ice. So அந்த மாதிரி எல்லாரும் நடந்துட்டு இருக்கும்போது you have given me that opportunity. அது எப்படி நன்றியோட அது மனசுல இருந்தது. And that heat, that pain, and that ihram, and Allah ஒரு பேர் எல்லாமே லப்பேக் லப்பேக் லப்பேக், you're listening to Allah's name because all the pilgrims are chanting. அது எல்லாரும் பண்ணிருக்கும் போது எல்லார் baggage, we had our backpacks and umbrellas and everything. So it was like எல்லார் world-ஓட baggage, leave it. Nothing is worth it. Seriously, nothing is worth it. அது நீங்க ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா you will truly realize what I'm talking about. It is so beautiful. நிறைய பேர் அங்கே போயிட்டு எனக்கு நல்லா வீடு கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு இது ப்ரேயர் அது ப்ரேயர், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், all of these things. I'm like, ask, கேட்டுக்கோங்க அல்லா கிட்ட. அல்லா சொல்லிருக்காங்க என்கிட்ட கேளுங்க நான் தருவேன்.
பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இத மினிமம் லைஃப்காக பிரேஸ் பண்றீங்க. யாராவதுக்கு அங்க போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா, ப்ரே ஃபார் த இட்டர்னல் லைஃப். ஏன்னா அது எப்பவுமே முடியாது. அது தேர் இஸ் நோ எண்டிங் தட் லைஃப் இஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அண்ட் ஐ காட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ ஹம்பிள்ட். அண்ட் ஐ வாஸ் லைக் அதர் மாறுதல் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைக்க முடியும்னா மற்றவங்களுக்கு ஏன் கிடைக்க முடியாது? நிறைய பேர் கூட என்ன சொல்லுவாங்க, பணம் இருக்கா போறாங்க. இல்லைங்க, ட்ரஸ்ட் மீ, எவ்வளோ பணம் இருந்தாலும் ஹஜ் அண்ட் உம்ரா ஆர் ஓன்லி பை இன்விடேஷன் ஃப்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யூ நோ வாட் ஹாஜிக்கு ஹஜ் பண்றவங்க இந்த பில்கிரிம்க்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கெஸ்ட் ஆஃப் அல்பைத் ரஹ்மான். அல்லாஹ்வோட வீட்டோட கெஸ்ட். அங்கே இருக்கிறது செக்யூரிட்டி எல்லாமே ஹாஜி ஹாஜி ஹாஜி. பிகாஸ் வாட் ஆர் ஹாஜிஸ்? ஹாஜிஸ் ஆர் த கெஸ்ட் ஆஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உங்களுக்கு அதுல இன்விடேஷன் இல்லைன்னா நீங்க அங்கே போகவே முடியாது. எவ்வளோ பணம் வச்சாலும் நீங்க போக முடியாது. என் அண்ணா கூட நடந்திருக்கு. இன் 2024 when I did my first Hajj, அண்ணாக்கு விசாவும் வந்துருச்சு, டிக்கெட்ஸ் வந்துருச்சு, புக்கிங் ஆயிடுச்சு, பேமெண்ட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். லாஸ்ட் மினிட் இன்னைக்கு we are taking the visa print out. அந்த விசா கம்பெனி நுசுக்கோட ஆப் கிராஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் we are flying. அண்ணா பாம்பேவும் வந்துட்டாங்க. ஆனா அவர் போக முடியல. 2025 அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு இன்விடேஷன் இருந்தது. அவங்க ஹஜ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் இருக்காதான் போகணும். இல்ல, நீங்க நியா செய்யுங்க, இன்டென்ஷன் பண்ணிக்கோங்க போனோன்னு. லப்பேக் அல்லாஹ்க்கு கூப்பிடுங்க. நீங்க என்ன ஆனாலும் இஃப் அல்லாஹ் வாண்ட்ஸ் யூ as a guest, கண்டிப்பா நீங்க போய் சேரிடுவீங்க. இல்லைன்னா எவ்வளோ பணம் வச்சுட்டு இருந்தாலும் நீங்க அங்கே போக முடியாது. I have seen people earning 10,000 rupees a month also going for Hajj, going for Umrah. And I have seen people who are having crores of rupees. அவங்களுக்கு அந்த மனசுலயே வர மாட்டேது போறதுக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துன்றது பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களுடைய லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப் 50s 60sல தேடி போவாங்க. வாழ்க்கையை கடவுளை தேடி போறதுன்ற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரேரா தான் வந்து யங் ஏஜ்ல இல்ல மிடில் ஏஜ்ல வரும். அண்ட் பீயிங் அன் ஹீரோயினா நீங்க இவ்வளவு வருஷம் மிகப்பெரிய ஒரு பேர் உங்களுக்கு. as an actress this is early, இல்லனா லேட் தான். சோ அது வந்து ஒரு பெரிய ஒரு சோ இத பாக்கும்போது வந்து சில 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 மனிதர்கள் நிறைய பேர் ஏத்து, சில பேர் வந்து நிறைய பேருக்கு நான் பெரிய பாட்டி ஏஜ் கூட இருக்கலாம். ஏஜ் தாண்டி இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது வந்து ஒரு பப்ளிக் ஸ்டண்ட் இது இல்ல அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களோட வந்திருக்கும்ல. அதை நீங்க எப்படி டீல் பண்றீங்க? நீங்க நான் உங்களுக்காக வாழல. I'm not living for you. Okay, I'm living for Allah. You're not feeding me. நீங்க எனக்கு சாப்பாடு போடல, எனக்கு அல்லாஹ் சாப்பாடு போடுறாங்க. You're not paying my bills. Allah is providing. Why should I care? இன்னைக்கு பேசுவீங்க, ஏன்னா உங்ககிட்ட வேற பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்க லைஃபோட ப்ரெஷஸ் மூமெண்ட்ஸ் நீங்க ஏன் பத்தி பேசிட்டு வேஸ்ட் பண்றீங்க. What do I care? I'm sorry if it sounds arrogant, but ஆனஸ்டா பார்த்தா என்னங்க பண்ண முடியும்? யாருக்குமே எப்பவுமே சாட்டிஸ்ஃபை நீங்க பண்ணிட்டு தெல் ஆல்வேஸ் ஒரு குரூப் ஒரு பீப்புள் இருக்கும் who will not like you. நீங்க என்ன பண்ணாலும் அதுல ஃபால்ட்ஸ் தேடுறாங்க. கரெக்ட். நம்ம ஃபேமிலியில கூட அப்படி ஆள் இருக்காங்க. இப்போ உலகத்தை பத்தி பேசவே வேணாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட நண்பர்கள் ஃபெலோ ஆர்டிஸ்ட் முன்னாடி இருந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்க வீட்டுல ஏதாவது பிரிவு ஏற்பட்டுச்சா உங்களுக்கு? நோ, நாட் ரியலி. நான் இதுக்கு முன்னாடி கூட இண்டஸ்ட்ரியில இருந்தாலும், இண்டஸ்ட்ரியில ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நான் ரொம்ப சோஷியலைஸ் பண்ற ஆள் இல்லை. பார்ட்டிஸ் எனக்கு பிடிக்காத, வாங்க இதை படம் பார்க்க போனா அதை படம் பார்க்கறது, தட் இஸ் ஆல்சோ நாட் இன் டு மை சோஷியல் லைஃப். இட் வாஸ் நெவர் தேர். ஸோ தட் பார்ட் வாஸ் ஈஸி. பட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் நவ் தே அண்டர்ஸ்டாண்ட் மை ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா எதுவுமே காமன் இல்லை பேசுறதுக்கு. யூ வாண்ட் டு டாக், நீங்க மூவிஸ் பத்தி பேசுவீங்க, சாங்ஸ் பத்தி பேசுவீங்களா, கேட்டீங்களா அதுல அந்த சாங்ல என்ன ட்ராப், தட் வாஸ் மை லைஃப் பிஃபோர். இப்போ அது என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ காமன் கிரவுண்ட்ஸ் கிடையாது இப்போ, ரைட்? ஸோ யூ கோ ஸ்ட்ரெயிட். டசன்ட் சோ அந்த மியூச்சுவல் இல்லாதனால வந்து ஆப்வியஸா அந்த டிஸ்கனெக்ட் ஆப்வியஸா ஏற்பட்டுருச்சு. அது நேச்சுரலா இருக்கு. அதுதான் புரியுது. டஸ் தட் மீன் ஐ டோன்ட் கேர் அபௌட் them? No, I don't talk. Once in a while அவங்க பர்த்டே, ஈத், திவாலி, கிறிஸ்மஸ், ஹலோ ஹாய் நல்லா இருக்கீங்களா, புத்தாண்டு வாழ்த்துக்கள், whatever.
இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா இப்போ நீங்க சொன்னீங்களா ஐ ஹேவ் ஒன்லி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க இந்த விஷயத்தை? எப்படின்னா நான் அப்படி வந்து ஸ்பிரிச்சுவல் பாதைக்கு போறேன், ஸோ எவ்வளவு பேர் வந்து ஆதரிச்சாங்க, இல்லை ஏதாவது கிரிட்டிசிசம் வந்ததா உங்களுக்கு ஏதாவது, இல்லை ஏதாவது ஏன் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஒன்னும் ஆகல, அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறம் நீங்க ஹாப்பினா நாங்களும் ஹாப்பி. பட் மத்தவங்க இண்டஸ்ட்ரியில எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, இஸ் மும்தாஸ் ஆல் ரைட், வாட் ஹேப்பன் டு, ஐயோ அவர் வேற லெவல் ஆல் ரைட். இது வரைக்கும் எவ்வளவு சந்தோஷத்தோட அவங்கள பார்த்துட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அல்ஹம்துலில்லா. உங்களோட ஃபேமிலி இப்பயும் சரி, நீங்க நடிகையா இருக்கும்போதும் சரி, எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க? உங்க அண்ணால இருந்து மொத்த ஃபேமிலியுமே சொல்லலாம், எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க உங்களோட ஒரு டிசிஷன்ஸ்க்குமே? அல்ஹம்துலில்லா, அது எனக்கு பெரிய ஒரு பிளெஸிங். I'm a very, to great extent, a self-made person. I'm very stubborn. But I definitely, family support illame கஷ்டமா தான் இருந்திருக்கும். பட் எனக்கு அந்த சப்போர்ட் இருந்தது. இட்ஸ் லைக் சின்ன வயசுல இருந்து அம்மா வாஸ் லைக், என்ன வேணும் பண்ணு, யூ நோ மை ரூல்ஸ், என்னோட ரூல்ஸ் உனக்கு தெரியும், அது கிராஸ் பண்ணாம என்ன வேணும் யூ கோ ஹெட் அண்ட் டூ. அதே டைம்ல நான் என்ன வேணும் நான் இருக்கேன் கூட, டோன்ட் வரி, பிகாஸ் தே நோ மீ. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் எப்பவுமே இருக்கு. ஸோ தேட் ஆல்சோ, அதுவும் ஒரு பெரிய பார்ட் அதில் இருக்கு. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் எப்பவுமே இருந்திருக்கு. இல்லை கூட நான் என்ன வேணும் அதான் பண்ணிருப்பேன். மேபி அதுக்காக சப்போர்ட் பண்ணாங்களா? நோ, தே லவ் மீ. நீங்க எப்பவுமே ரொம்ப ஸ்டபர்ன். நீங்க ஆமா, ரொம்ப பிடிவாதம். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா நீங்க கண்டிப்பா you can say that. It's not more than பிடிவாதம். It's like நீங்க என்ன சொல்றேன்னா, நான் ரொம்ப ஷுவரா இருக்கேன் எனக்கு என்ன வேணும் எதுக்கு வேணும்னு. அதுக்கு அர்த்தம் இது இல்லை தட் நீங்க என் கூட நெகோஷியேட் பண்ண முடியாது. எனக்கு அன்போட உட்கார்ந்து வச்சு டெல் மீ, உங்க பாயிண்ட்ஸ் எனக்கு சரியா தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா தானாக்கே கரெக்ட் பண்ணிட்டேன். கரெக்ட். கம்ப்ளீட்டா வந்து சினிமால இருந்து விலகி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்க. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல அவங்களோட அதை பத்திலாம் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பத்தி ஏதாவது பேசுவீங்களா? எதுக்கு? இட்ஸ் நாட் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட். ஓகே. இப்போ அந்த மியூச்சுவல் டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்போதானே சொன்னேன். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.